வாழ்வினில் புகழைத் தருவது தாட்சியே. நம்மில் தாட்சி இல்லையேல் அந்த வாழ்வே இருளாகும். இதனைத்தான் அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். கிறிஸ்தவ வாழ்வு தாட்சியால் கட்டி எழுப்பப்படுகிறது. தாட்சி நம்மை உயர்நிலைக்கே கொண்டு செல்லும். நம்மில் தாட்சி என்னும் அஸ்திபாரம் இல்லாவிட்டால் கிறிஸ்தவ வாழ்வு வலுவற்றதாகிவிடும். தாட்சி உடையோரே மிக உயர்ந்தவர்கள் என ரவீந்திரநாத் தாகூர் கூறுகின்றார். தாட்சி மனிதனை வானதூதராக்கும். ஆணவமோ லூசிபர் என்ற வானதூதரை சாத்தானாக்கியது என்று அகஸ்தினார் சுட்டி காட்டுகிறார். வலியவரை அரியணையிலிருந்து தூக்கி தாழ்நிலையில் உள்ளவனை உயர்த்துகிறார் என்று லூக்கா நற்செய்தியாளர் குறிப்பிடுகிறார். திருமண விருந்துக்கு போ, ஆனால் முதன்மையான இடத்தில் அமராதே. ஏனெனில் உங்களை விட முக்கியமானவர் வந்தால் அழைத்தவர் உன்னிடம் வந்து முதன்மையான இடம் அவருக்கு எண்ணும்போது உனக்கு அவமானம். மாறாக கடைசி இடத்தில் அமர்ந்து கொள். விருந்துக்கு அழைத்தவர் முதன்மை இடத்தில் வந்து அமருங்கள் என்னும்போது அத்து உனக்கு பெருமை. இதனையே இயேசு கிறிஸ்து தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் என்றும் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றும் ஓமையாக தாழ்வின் மேன்மையை சுட்டி காட்டுகின்றார். பணிவிடை பெற அன்று பணியை செய்ய சொன்னேன், தாழ்ச்சி கொண்டால் உயர்வு உறுதி என்றேன் என்ற பாடல் வரிகளுக்கு ஏற்ப வாழ்ந்து காட்டியவரே அன்னை தெரசா. ஆம், தன் ஒரு கையில் துப்பியவரிடம் இது எனக்கு என்று கூறி மறு கையை காட்டிய அந்த அன்னை தெரசாவின் தாழ்ச்சி குணம்தான் அவரை நாடறிய செய்தது. நீயும் தலைவனாக இருக்க விரும்பினால் பணிவிடைக்காரனாக இரு என்று விவிலியம்மை சுட்டி காட்டுகிறது. அன்று உலக பழி சொல்லுக்கு அஞ்சாது, யோசேப்பின் சந்தேகத்துக்கு கலங்காது, கடவுளின் கட்டளையை ஏற்றி மரியாள் தன்னை தாழ்த்தி அர்ப்பணித்தார். இன்றோ மரியாள் இயேசுவின் தாயாய் வான் உயர்ந்து காட்சியளிக்கிறார். இறைமைந்தனாய் இயேசுவும் மண்ணின் மைந்தனாய் மாட மாளிகையில் பிறவாது ஆடிடை கோட்டிலில் புல்லணையில் தாழ்மையாய் அவதரித்து தாழ்ச்சியுடன் வாழ்ந்து காட்டி பிறரையும் வாழ சொன்னான். கன்னத்தில் அறிந்தால் கன்னத்தை காட்ட சொன்னே, தீமை செய்தால் நன்மை செய்ய சொன்னே, இதற்கு மேலா என்ன கேட்கின்றே, வெறும் வார்த்தையல்ல வாழ்ந்து காட்ட சொன்னே, இதை என் நினைவா செய்ய மாட்டாயா. இயேசு கடவுளாயிருந்தும் சிலுவை சாவை ஏற்று பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று கூறிய தாட்சி குணம்தான் அவரை இன்றும் மக்களின் உள்ளங்களில் வாழ செய்கிறது. மேன்மைக்கு முன்னானது தாட்சி. தாட்சியை இறை மகன் காட்டிய வழி. எனவே கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் பிம்பம் என்பதை மறவாது தாட்சியை கடைபிடித்து வாழ்வோம். நாமும் தாட்சியால் உயர்ந்து பிறரையும் உயர்வடைய செய்வோம். கிரீடம் கனமாக இருந்தால் அதை தாங்குகிற தலை கனமாக இருக்கக்கூடாது என்பதை சிந்தனையில் வையுங்கள்.